கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. நாளில நிறைய நம்ம நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது, எவ்வளோ நாள் ஜெபம் பண்றோமே, எங்க ஜெபத்துக்கு பதில் வரலையே, வருமா வராதா, என்ன விஷயம், ரொம்ப கலங்கி போயிருக்காங்க ஜனம். அதனாலதான் இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். இதுல கர்த்தர் கண்டிப்பா பதில் அளிக்காது போவே மாட்டார். ஏன்னா அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அப்பேற்பட்டவரு இதையும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். பாருங்க, ரோமர் 8 32 நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்ம சொந்த குமாரன்னு பார்க்கல, என்ன பண்ணாருன்னா நம்ம எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்துட்டார். சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒப்பு கொடுத்தாருன்னா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே நமக்காக பலியா கொடுத்தப்போ மற்ற காரியங்களும் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். இப்போ பெரிய காரியம், ஒரு சொந்த மகனை ஜீவ பலியா ஒப்பு கொடுவது பெரிய காரியம். அந்த காரியத்தை செய்யும் போது உங்க தேவைகளெல்லாம் சந்திக்கிறது அவருக்கு ஏமாத்தணும். கண்டிப்பா அவர் செய்வார். அதை பற்றிதான் நம்ம பைபிள்ல இருக்க சில சம்பவங்களை கொண்டு நம்ம பார்க்க போறோம். முதலாவது மார்க் 2 மார்க் 2:5. இந்த இடத்துல 2 பார்க்கும்போது இயேசு கப்பர்நகூமுக்கு போறார். இந்த கப்பர்நகூமுக்கு போனப்போ ஒரு திமிர்வாதக்காரன், அந்த திமிர்வாதக்காரன்னா அப்படி இப்படி அசைக்க முடியாது, பயங்கர வலி. அந்த மாதிரி படுத்தா அவ்வளவு படுத்தனுக்கு வேண்டித்தான், ஒண்ணுமே செய்ய முடியாது, நடக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பக்கத்து வீட்டு கூட போக முடியாது, எங்குமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷனை பற்றி கொஞ்சம் பேர் பரிதாபப்பட்டாங்க. எந்த டாக்டராலும் சுகமாக்க முடியல, எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரால முடியல, மந்திர காட்டாங்க, இங்கதான் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. இப்ப இவங்களுக்கு ஒரு பரிதாபம் ஆயிடுச்சு அவர் மேல. பத்தியா இப்படி இருக்கிறாரே, நாள் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட கொண்டு போனா கண்டிப்பா விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் பாருங்க சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, நடக்க முடியாது, அந்த நாள் ஸ்ட்ரெச்சர்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த நம்ம வீல் சேர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த கட்டில கடத்தி 4 பேர் 4 மூலை இதை தூக்கின்னு வந்துட்டாங்க. இயேசு ஒரு வீட்டுல கப்பர்நகூமுல வீட்டுல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கின்னு அங்க கொண்டு வந்தாங்க. அங்க கொண்டு வந்தப்போ பாக்குறாங்க, ஜனம் கூட்டம்னா கூட்டம் இல்லை, பயங்கரமான கூட்டம். அதனால வாசல் வழியா போக முடியல. ஏன்னா 4 பேர் தூக்கின்னு போனோம், அதுக்கு வழி இல்லை, போறதுக்கு முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, இவங்க எப்படியாவது இந்த மனுஷனை இயேசுகிட்ட கொண்டு போயிடணும், இயேசுகிட்ட கொண்டு போனா கண்டிப்பா சுகம் கிடைக்கும் ஆனா ஒரு நல்ல மனதோட பார்த்தாங்க. முடியல. அது ஹவுஸ் ஓனரோட கேட்டாங்களோ கேட்கலே தெரியல. என்ன பண்ணாங்க, தைரியமா மேல இருக்கிற ஓடுங்கெல்லாம் போட்டு பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணாங்க, அந்த கட்டில இயேசு எங்க நிக்கிறாரோ அங்க அப்படியே கட்டில இறக்கிட்டாங்க. உள்ள எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா மேல வெளிச்சம் ஆயிடுச்சு, அப்படியே கட்டில இறங்குது பாத்துங்க. ஆச்சரியமா பார்த்து, இவங்களுக்கு அதெல்லாம் பற்றி இல்லை. வீட்டுக்காரனா நினைச்சுக்கிறாங்க, என்ன அதெல்லாம் வேணாம், இவன் சுகமாகணும், இவன் கர்த்தரால சந்திக்கப்படணும்னு ஒரே நோக்கத்தோட என்ன பண்ணாங்க, இறக்கிட்டாங்க. இப்ப இறக்குனப்ப பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, 2:5 மார்க், இயேசு அவளை விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இவனை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஏதோ பாவம் செய்ததுனால்தான் ஒரு தண்டனையா இந்த மாதிரி திமிர்வாதம் இப்படி அப்படி அசைய முடியாது, ஏன் முடியாது, நடக்க முடியாது, உடம்பே பண்ண முடியாது. புரிஞ்சுக்கின்னு இப்ப இந்த வியாதி சுகமாகனா பாவம் பண்ணிக்கப்படணும்னு ஒரு பெரிய விசுவாச நோக்கத்தோட சொல்லிட்டாரு. அவர் விசுவாசத்தை கண்டு, யார் விசுவாச, திமிர்வாதக்காரன் வரணும்னு சொல்ல வரல, இந்த 4 பேர் தூக்கி இறக்கினாங்க பாருங்க, அவங்க விசுவாச கர்த்தர் பார்த்தாரு. பார்த்து என்ன பண்ணாருன்னா, அந்த திமிர்வாதக்காரனுக்கு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அதுல 7 இவன் இப்படி தேவதூஷன் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவனே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்கள்
சிந்தித்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் பார்க்கும்போது ஜனம் அங்க வேலை பாருங்க பாரு, பாவம் மன்னிக்கிறேன்னு சொல்றேன், இது என்னது இது? பாவத்தை மன்னிக்கிறது இவர் யாரு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருதயத்தெல்லாம் பண்றாங்க, சிந்திக்கிறாங்க. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு சொல்லிட்டு அவங்க இருதயத்துல சிந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ 2:12 உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணு கர்த்தர் அவ்வளவு மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்துக்கிறார். மன்னிக்க கூடியவர் அவர் தான். அதனால என்ன பண்ணாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாரு, போக ஆரம்பிச்சார். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாவ மன்னிப்பை கொடுத்தவர் மற்றதை கூட எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அவர் பாவத்தை மன்னிக்க தக்கவர். இது முக்கியமான பாயிண்ட். இயேசு பாவங்களை எல்லாரும் பாவம் மன்னிக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த பாவம் மன்னிக்கப்படுறதா என்ன பண்றாங்க, நிறைய பேரு எங்கெங்கோ போறாங்க, என்ன விரதங்கள்லாம் பண்றாங்க, காலில் நடக்கிறாங்க, புல்லுல புரள்றாங்க, எங்கெங்கோ என்னென்னோ செய்யறாங்க. ஆனா பாவத்துக்கு விடுதலை இல்லை. ஆனா இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு கிருபை யாருக்குமே இயேசுக்குதான் உண்டு. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த பார்த்த உடனே என்ன சொன்னாரு, பார்த்த உடனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்லிட்டாரு. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இயேசுக்கு பக்கத்து வீட்டுக்கு எங்குமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, போக முடியாத சூழ்நிலை. ஆனா இயேசுகிட்ட வந்தா சுகம் கிடைக்கும்னு தெரியும். இந்த விஷயத்துல இங்க பாவத்தை மன்னிக்க ஒரு இருக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறவர் இருக்கிறாருன்னு ஜனங்களுக்கு தெரியல. ஆனா அவர் தான் மன்னிக்க தகுந்தவர். சொன்ன உடனே என்ன பண்ணாரு, மறு நிமிஷத்தை என்ன பண்ணாரு, படுக்கை எடுத்து நடந்தாரு. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பாவ மன்னிப்பு மட்டும் கொடுக்கறது இல்ல, அவர் என்ன செய்யறாருன்னா பாவ மன்னிப்போட கூட சுகத்தை விடுதலை கொடுத்தார். இந்த டாக்டர் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கொடுத்தார். இப்போ ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இன்னும் ஏதாவது பாவத்துல சிக்கன் இருக்கிறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால ஒருவேளை நீங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்காது இருக்கலாம். அதனால பாவம் மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட வரணும். உங்களால வர முடியலன்னா நம்ம என்ன பண்ண, அவரால் வர முடியல, நான் 4 பேரு அதை ஒரு பாரம் எடுத்து செய்தாங்க. நீங்க என்ன பண்ணோம், அந்த மாதிரி யாராவது இருந்தா அவங்கள இயேசுக்கிட்ட கொண்டு வரணும். அதான் நம்ம கடமை. எப்படியோ உதவி செய்யணும் மனப்போக்கோட வரும்போது அவர் பாவத்தையும் மன்னிக்கிறார், வியாதியை சுகமாக்குறார். அதனால அவர் பாவத்தை மட்டும் மன்னிச்சு விட்டுற மாட்டாரு, அதோட கூட என்ன செய்வாரு, சரீரத்துல ஆரோக்கியத்தையும் கூட கட்டளையிட்டார். பணம் இல்லை, பொருள் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஈஸியா இலவசமா கத்தர் கொடுத்தார். அப்போ அவர் மன்னிப்பு அல்லாதிருப்பது எப்படி, மன்னிப்பும் கொடுக்கிறாரு, மன்னிப்போட கூட சுகத்தையும் கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால நீங்க எந்த நிலை இருந்தாலும் சரி, நீங்க இயேசுகிட்ட வாங்க. இயேசுகிட்ட இயேசுவே நான் பாவி, இந்த பாவெல்லாம் செய்திருக்கிறேன், எனக்கு வியாதியும் ஒரு பக்கம் இருக்குது, எனக்கு நீங்க தான் மன்னிக்கணும்னு அவற்றை நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க பாவத்துல மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அதோட கூட விடுதலை, விடுதலையும் கத்தர் கொடுப்பாரு. கத்த நாம சோத்திரம். அந்த மாதிரி யாருன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிட்ட, சர்ச்சின் கிட்ட, கத்தர் பிள்ளைகள் கிட்ட கொண்டு வருவது மற்றவருடைய கடமையா இருக்குது. 2வது பார்க்கும்போது விடுதலையோடு, அதாவது அவரோடு கூட விடுதலையும் அளிக்க வல்லவர். மார்க்கு 5ஆம் அதிகாரம், அவர் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னாரு. இது காரணம் என்னன்னா, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு இயேசு மட்டும்தான். நீங்க என்ன செய்யணும்னா இயேசுகிட்ட இயேசுவே நான் பாவி, நான் பாவமே செய்யல, யாரும் சொல்ல முடியாது, நான் பாவமே செய்யல, நான் என்ன பாவம் செய்யுதுன்னு நினைக்காதீங்க. பாவம் எல்லாம் செய்துக்கிறாங்க. இந்த பாவத்துக்கு பரிகாரம் யாரும் செய்ய முடியாது, இயேசு மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்யணும், இயேசுவே நான் பாவி, இந்த பாவம்லாம் செய்திருக்கிறேன், நம்ம ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்க, நீ கேட்டு பாருங்க. இந்த பாவ மன்னிப்பு அளிக்கிற இயேசு பாவ மன்னிப்பும் கொடுப்பாரு, வியாதி பிரச்சனையை கூட கத்தர மாட்டுவார். அதுக்கு ஒரு வசனம் 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எல்லா பாவத்தையும் மன்னித்து உண்மைக்கு நம்மளை ரட்சிப்பதற்கு உண்மையை நீதி உள்ளாக்க பாவத்தை மன்னிப்பாரு. அதோட வியாதி பிரச்சனைகளுக்கு கத்தரே மாற்றுவார். கத்த நாம் சொல்றோம். மார்க்கு 5:7. இங்க ஒரு ஆள், இந்த ஆளுக்கு பயங்கர கொடிய பிசாசுனால கட்டப்பட்டிருக்கான். ஒண்ணு இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய அதிகமான பிசாசு. இந்த பிசாசுனால கட்டப்பட்டதுனால பயங்கர பிசாசு வேலை என்ன தெரியுமா? கொல்லவும் அழிக்க, சத்துரு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு வசனம் சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்ணா, ஜனங்களை எப்படியோ துன்பப்படுத்தணும், நெருக்கணும், வேதனைப்படுத்தணும்னு அவன் வேலை. ஒரு பிசாசு இருந்தாலே அந்த மாதிரி கதைனா பாருங்க, நிறைய பிசாசு என்ன பண்ண முடியும்? இன்னும் பயங்கரமான வேதனை கொடுக்க கூடியதா இருக்குது. பாருங்க, இந்த மார்க் 5 கதர்நேருடைய ஒரு நாடு. அந்த கதர்நேர் நாடுல கடலுக்கு அக்கறையில் உள்ள அந்த கதர்நேர் நாட்டுக்கிட்ட இயேசு வராரு. ஏன் வராரு? அவ்வளவு தூரம் எப்படி வர்றாருன்னா படகுல ஏறி வர்றாரு. ஏன் படகுல ஏறி இறங்கி வர்றாருன்னா, இந்த அசுத்தாதுள்ள மனுஷன் அங்க இருந்தான். அவன் எங்கடா இருப்பான்னா பிரேத கல்லெல்லாம் இருப்பான். எல்லாம் கல்லறைங்களாம் போயிடுவாங்க, எப்படா போறது. இவன் இடமே எங்கன்னா பிரேத கல்லுல தான் வாசம் பண்றான். அவ்வளோ பயம். அவன் நல்லா பிசாசு என்ன பண்ணிக்குதுன்னா, ஐயோ இங்க வரலாமா, இங்க என்னத்துக்கு வந்தோம்னு யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த மனநிலைமையே மாற்றி வச்சிருக்குது அவங்க பிசாசுங்க. அதெல்லாம் பண்ணுது. அப்படியே ஒன்றும் பண்ண முடியல. அவனை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனை எப்படின்னா கட்டி எட்டுமா வீட்டார் சும்மா விட்டுருப்பாங்க. கட்டி எட்டுமா வீட்டுக்கு வைக்கலாம், கட்ட முடியல. சங்கிலியால கட்ட முடியல, பிடிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியாத அளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. அப்போ ஒரு நாளும் கட்ட முடியல. சங்கிலினால கட்டினா ஒரு நாளும் கட்ட முடியல. விலங்குகள் போட்டாலும் அதுவும் செய்ய முடியல. இந்த விலங்குகளுக்கு போட்டா என்ன பண்ணுவோம்னா அப்படியே உடச்சிட்டு போட்டு போயினே போனோம். விலங்குங்க அவ்வளோ இரும்பு வெங்காயம் விலங்குனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை கொண்டாந்து கட்டினா கூட அதை கூட உடச்சு போட்டு போயிடுவான். அது காரணம் அவன் மேல இருந்த பிசாசு. அந்த இரவும் பகலும் என்ன பண்ணுவோம், மலையிலும் கல்லறையிலும் என்ன பண்ணுமா, அவனை இழுத்துன்னு திருத்திட்டே இருந்துச்சு. அவ்வளவு வேதனைப்பட்டான். பாருங்க, அந்த அவனை யாரையும் விடுதலை ஆக்க முடியல. அவனை கொண்டாந்து ஏசு கிட்ட விடுற அளவுக்கு முடியல. யாராலும் தான் கட்டி எட்டுன்னு வர்றான்னா இந்த கட்டி செங்கல் எல்லாம் கூட அடுத்து போட்டுறான். அவனுக்கு பிடிக்கவும் இல்லை. அவன் வீட்டுல இருக்க மாட்டேன்றான், கால்ட்ரியில போய் உட்காடுறான். என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண விட்டுட்டாங்க. யாரும் ஒன்னும் பண்ண முடியலன்னு வீட்டாக எல்லாருமே விட்டுட்டாங்க. அதான் அந்த ஆளை தேடி படகு ஏறி இயேசு இறக்கமுள்ள ஆண்டவர் நேரா இந்த ஆளுகிட்ட வந்துட்டார். பாருங்க, மார்க் 5:7. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னான். இயேசுவை பார்த்த உடனே அந்த பிசாசு மேல இருக்கிற பிசாசு அழகை காமிச்சிச்சு. ஐயோ, உன்னதமான தேவனுடைய தேவனேன்னு கூப்பிடுதுங்க. என்னை வேதனைப்படுத்தாதீங்க, என்னை ஏன் வேதனைப்படுத்துங்கன்னு கத்து மிகுந்த சத்தம் போட்டு கூப்பிடுது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அதுல 9 அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லிச்சு. நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் எங்க பேர் என்னன்றாரு, என்னன்னு சொல்றது, லேகியோன்னு சொல்லிட்டு இந்த நாளுக்கு ஒன்றும் இருக்க முடியல. என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, அந்த எவ்வளோ பேர் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாத போயிடுச்சு இல்லையா. அதனால இந்த 15 இயேசு விடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகளை பிடித்திருந்தவன் பாருங்க, அவர் ஒரு காரியம் செய்யறாரு. அவனால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. பண்ண முடியாததுக்கு போது என்ன நடந்ததுனாக்கா, என்ன பண்ணாங்க, அந்த பிசாசு கேக்குது, இந்த திசையில இருந்து எங்களை என்ன பண்ணாத, எங்களை நீங்க துரத்தி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டுதான் இயேசுகிட்ட. அது என்னன்னா அவருக்கு வல்லமைக்குது. அந்த பிசாசு ஒரு வார்த்தை சொன்னா ஓடும், அவ்வளவு வல்லமை. யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாத அந்த பிசாசு இயேசு ஒரு வார்த்தை சொன்னா ஓடிதான் ஆகணும். ஐயோ, எங்களை விரட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அந்த பிசாசு சத்தம் முடியுது. அப்போ அங்க அநேக பன்றிங்கெல்லாம் கூட்டமா மேய்ஞ்சிட்டு இருந்தான் அந்த இடத்துல. அதுக்கு அந்த பன்றிங்க இருந்த இடத்துல என்ன பண்றதுனாக்கா, இந்த பிசாசு வந்து எங்களை
எங்களை விட்டுறாதுகள் இது பண்ணி அந்த பண்டிகைலாம் போயிடு சொல்லுங்க, நாங்க பண்டிகைக்குள்ள போயிடுறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே இந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, சரி அப்பதான் போ, இந்த பிசாசு கூட இறங்குறாரு பாருங்க, போ அப்படித்தாங்க. இந்த பிசாசு அந்த பண்டிகைக்குள்ள போன உடனே அந்த பண்டிகை என்ன பண்ணுறாரு, யாருக்கும் 2000 பன்றிங்க அந்த அசுத்தாவி வந்து புறப்பட்டு பன்றிக்குள்ள போச்சு. பன்றி ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடல்ல பாய்ந்து கடல்ல போய் செத்து போச்சு. எல்லாம் செத்து போச்சு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பன்றி பன்றி மேய்க்கணும் அவங்க தொழில்ல அவங்க பார்த்தாங்க. வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. பார்க்க ஜனங்கள்லாம் புறப்பட்டு வந்து இயேசு கிட்ட வந்து எங்க பன்றியெல்லாம் செத்து போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. எங்க போயிடுங்க நீங்கன்னு கேக்குறாங்க. இதுல 15ஆம் வசனத்துல மார்க் 5:15 இயேசுவிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்த வஸ்திரத்தை தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தாரு. அவன் அப்படி செங்கலை போட்டு கட்டினாலும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. போ பேசுவோன்னு சொல்ல போ, பிசாசெல்லாம் போயிடுச்சு. பண்டிகளை போச்சுகளுக்கு எல்லாம் பண்டிகளை போனா போயிட்டு அது போய் பண்டிகைலாம் போய் செத்து போயிடுச்சு. ஆனா இவன் எப்படி ஆயிட்டானா, நல்ல தெளிந்த முகமாய் போயிடுச்சு. தெளிந்த முகமாயிட்டு நல்லா அது வரணும் துணியே போடாது நம்ம மேல நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கின்னு நேர கத்தரை பார்த்து என்ன பண்ணான், உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறத கண்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், பயந்தாங்களாம். பாருங்க, இதுல என்ன தெரியுது நமக்குன்னு சொன்னா, இந்த பிசாசு இருக்கும்போது என்ன ஆச்சு, வெளியில போன பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லும் போது, முதல்ல அந்த பிசாசு அலை கழிச்சுச்சாலும், பிசாசு ஒண்ணு இல்ல நிறைய பிசாசு அலை கழிச்சிச்சு. அப்புறம் இன்னொரு காரியம் என்ன பண்ணுச்சுன்னா, தனக்குத்தானே காயப்படுத்திக்கும். பிசாசு போன உடனே என்ன நினைச்சுன்னா, கர்த்தர் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிசாசு இருந்தப்போ என்ன பண்ணான்னா, தனக்குத்தான கல் எடுத்து அப்படியே குத்திக்குவான், அப்படியே ரத்தம் பொழியும், அந்த மாதிரி செய்தான். ஆனா இயேசு வந்த பிறகு பிசாசு ஓட்டின பிறகு கலையான முகம் தெளிவா வந்து இயேசு பாத்துல உட்காந்துட்டான். அது மட்டும் இல்ல, பிசாசு இருந்த பொழுது அடக்க முடியல. ஆனா இயேசு இந்த பிசாசு விரட்டின பிறகு அவன் என்ன பண்ணான், கண்ணு வந்து அமைதியா ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து மட்டும் இல்ல, அவன் ஆத்மா நஷ்டப்பட்டு போயிருந்துச்சு. இப்போ ஒரு வேலை பண்ணான், ஐயா நான் பின்னாலே வந்துடுறான்றான், நீ வராத, ஏன் பின்னால வராத, இல்ல நீ போய் என்ன பண்ணு, உறவினர் விட்டாரு அவங்களுக்கு போய் இது சொல்லி சாட்சிய சொல்லி ஏன் பின்னால வராதுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன பண்ணான்னா, நேரா போய் இயேசு பற்றி அவன் விட்டாரு உறவினருக்கு எல்லாம் சொன்னான். சொல்லிட்டு சொல்ல வேண்டியதே இல்லை, போனாலே எல்லாருக்கும் பயந்துட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி அவன் மாறினா, இதுவரையிலும் யாரால ஒண்ணுமே செய்ய முடியாது இயேசு பண்ணாருன்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அவன் என்ன பண்ணானா, எல்லா கேசு பட்டு போய் சொன்னான். அது மட்டும் இல்ல, அவன் ஆத்மா நஷ்டப்பட்டு போயிருந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவன் ஆத்மா ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சு போய் என்ன பண்ணா, எல்லாருக்கும் போய் இயேசுதான் குணமாக்குறாரு, இயேசுவால முடியும்னு அவரை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த தெற்கோ போலி முழுதுமா ஒரு ஊழியக்காரனா ஆயிட்டாங்க. பாருங்க, பிரசித்தப்படுத்தி அவன் என்ன பண்ணான், கர்த்தர் வந்து செய்த ஊழியம் உலகத்துல மட்டும் பரலோகத்துல கூட அவனுக்கு பலன் இருக்கும். இப்போ அவன் விஷயம் எந்த மன நிபுணர் எங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த மன நிபுணரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இயேசு செய்துட்டார். அதனால நீங்க கூட இந்த மாதிரி யாருன்னா ஆள் இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல யாருன்னா இருந்தாலும் சரி, கவலையே பட, அன்னைக்குதான் நடந்துச்சு இன்னைக்கு என்ன நடக்குன்னு யோசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக்காரு. அவர் வல்லமை இன்னும் மாறல. அதனால எங்க போலாமா, மந்திரக்காட்ட போலாமா, அங்க போலாமா, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ண கூட ஒன்றும் பண்ண முடியாது, கசுக்கா இருக்கே. அதனால இயேசுகிட்ட வாங்க, இயேசுகிட்ட வந்தீங்கன்னா அவர் நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு. இந்த மாதிரி ஒருவேளை வீட்டுல யாருன்னா இருக்கலாம், பக்கத்துல யாருன்னா இருக்கலாம், அவங்க சொல்லுங்க. இயேசுகிட்ட வந்து குறைகளை அறிக்கிட்டு டவுன் பண்ணும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குன தேவன் இன்றைக்கும் விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் நல்லவராக. அப்போ அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவன் மட்டும் இல்ல, விடுதலை கத்த என்ன பண்றாரா, விடுதலையும் அளிக்கிறாராம். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக அருளினவர், அதோடு கூட விடுதலை அடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம், மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஒரு குருடன் இருக்கான். இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்துல அவன் பேரு பர்த்திமே. இந்த பர்த்திமே என்ற குருடன் என்ன பண்றான்னா, ஒன்னும் பண்ண முடியல. இயேசு இருக்கிறாரு,
இயேசு சுற்றி வருகிறாரு. அவர்கிட்ட போனா பார்வை கிடைக்கும் தெரியும். அவனை கொண்டு போய் விடுறதுக்கு தெரியல. இயேசு எங்க இருக்காருன்னு எந்த இடத்துல எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியல. ஆனா ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்துச்சு. அது என்ன வாஞ்சைன்னா, இயேசு இந்த பக்கம் வந்தாக்கா கண்டிப்பா என்னுடைய பிறவில இருந்தே சொன்னாக்கிறேன். எனக்கு பார்வை கொடுப்பாரு. நான் இந்த மாதிரி பிச்சை எடுத்துன்னு இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா அவரால் சுகம் பெறுவேன்ற ஒரு தைரியத்தோடு ஆசையோடு காத்திருந்தான். அப்புறம் உள்ளத்தின் வாஞ்சி அறிந்திருக்கிற தேவன் அவன் உள்ளத்தின் வாஞ்சி அறிந்து கரெக்டா அவன் இருந்த இடத்துக்கே வந்தார் இயேசு. அந்த கண்ணு தெரியல, ஒண்ணும் தெரியல. ஒரே சத்தம் கூச்சல். ஏன்னா நிறைய பேர் இயேசுவோட கூட வராங்க. அவங்க பேசி கூச்சல போட்டு பார்த்து என்ன சத்தம் கேட்கறான். கேட்டாக்கா சொல்றாங்க இயேசு வந்துக்கிறாரு, இந்த பக்கம் இயேசு போறான்னு ஒண்ணுக்க ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஐயோ இயேசு வந்தா இந்த சந்தர்ப்பத்தை நான் விடக்கூடாது, எப்படியாவது நான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தம் போட்டு கத்துறான். பேசாத ஏன் கத்துறன்னு அதட்டுறாங்க. அவன் அதட்டினாலும் அடக்கினாலும் அடங்கல. இந்த சான்ஸை நான் விட்டுட்டுனா மறுபடியும் இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி மிகவும் சத்தம் போட்டு கூப்பிடுறான்னு கத்தனப்போ இயேசு பாரு எவ்வளோ மனதுக்கம் உள்ள தேவன் என்ன பண்ணாரு, இயேசுவை கண்டு கொள்றதே அவருக்கு ஒரு பாக்கியம். இந்த உரத்த சத்தமா அவன் கூப்பிட்டப்ப என்னாச்சுனாக்கா முன்னிலும் அதிகம், இதுவரெல்லாம் கத்தினா விட இன்னும் அதிகமா நம்ம என்ன நினைச்சுனாக்கா கர்த்தரை வாங்கி அறிஞ்சாருலையா, அந்த இருதயத்தை வாஞ்சி அறிந்த தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துக்கு வந்து அவர் சொல்றாரு கூட்டினாங்கன்னு சொல்றாரு. மார்க் 10:52 51 கூட படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். கேட்கிறாரு என்ன செய்யணும், வந்து வா அவனை கூட்டினாட்டான். அப்புறமா உனக்கு என்ன செய்யணும்ன்றார். அவனுக்கு பார்வை இல்லைன்னு தெரியும், அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியும். ஆனா அவன் என்ன கேட்கறான்னு பார்த்தா அவன் சொன்னான், அவன் பிச்சை தானே எடுத்து எல்லாத்தையும் பிச்சை தானே வாங்கினேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு பசியா இருக்குதுன்னா ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு பாரு. அப்படி இல்லை, அவன் கரெக்டா கேட்டான். என்னன்னா பணம் யாருன்னா கொடுப்பாங்க, என் கண் பார்வை தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா இந்த பிச்சை எடுக்க தொழில் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், நான் பார்வை அடைய வேண்டும்னு கேட்டான். அப்போ இந்த மார்க் 10:52 இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். பாருங்க, உடனே உடனே விசுவாசப்படி காக்கடவுனாரு, கண் பார்வை வந்துடுச்சு. வந்த உடனே எங்க ஓடலாமா அங்க ஓடலாமா அப்படி யோசிக்கிறாங்க. இயேசுவை பார்வை அடைந்த உடனே இயேசு பின்பற்றான், பின்னால போனான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. பாருங்க, இதுல நமக்கு என்ன தெரியுதுனாக்கா இயேசு இருதயத்தை பார்க்கிறவரு. அது மட்டும் இல்ல, என்ன பண்ணாரு, சுகத்தை கொடுத்தாரு. அவருக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்தாருன்னு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவளாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவளாய் இருப்போம். எம்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. என்ன பண்ணோம், அவருக்காக பாரு அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன செய்வேன்னா, பார்வை அடைஞ்ச உடனே கர்த்தரை பின்பற்றினா பண்ணிக்கலாம். அவன் கர்த்தருக்கு என்ன செய்திருப்பான், ஊழியம் பார்வையிடுது வழியில இயேசுக்கு பின் சென்றான்னா இயேசுவை பின்பற்றி போனான். அப்போ நம்ம கூட என்ன பண்ணணும்னா, ஏதோ நன்மை பெற்றுக்கொள்றது பெருசு இல்லை, நன்மை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியா அவருக்கு ஊழியம் செய்யற மக்களா அவரை பற்றி நம்ம அவரை பின்பற்றுவளா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதனால ஏதோ ஒரு உலகப்பிரகாரம் நன்மைக்காக மட்டும் இயேசுவை தேடாதீங்க. இயேசுவை தேடி அவருக்கு நான் என்ன செய்யலாம், அவர் சுகம் கொடுத்தா என்ன செய்யலாம் அவன் யோசிச்சுக்கிறான். அவன் வந்தா அவன் கண்டிப்பா எனக்கு சுகம் கொடுத்தா நான் அவன் பின்பற்றுவேன்னு நினைச்சான். அவன் உள்ளத்தை அறிந்து கர்த்தர் அவன் விசுவாசப்படி சுகம் கொடுத்து அவன் இயேசுவை பின்பற்றி போனான். கர்த்தர் அவரு வசனம் முதல் படிச்சதா சொந்த குமாரன் பாராமல் அவருக்காக என்ன பண்ணாரு, மற்ற எல்லாவற்றையும் நமக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்படுறதுனால இயேசு தன் சொந்த குமாரனையே பலியாய் கொடுத்தவரு, உனக்காக எனக்கோ பலியாய் கொடுத்தவர். உன்னுடைய தேவையை சந்திக்க அவரால் முடியும், கண்டிப்பா தேவையை சந்திப்பார். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க கவலைப்படுத்துங்க, கண்ணீர் விட்டுருங்க, என்ன பண்றது, எப்படி ஆகும், எங்க போறதுன்னு அப்படி யோசிக்காதீங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதெல்லாம் உண்மையான சம்பவம்.
அந்த இயேசு இன்றும் மாறாதவரா இருக்கிற உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட வா. இது யாரால முடியாது இருந்தாலும் உன்னை அதுல இருந்து விடுவிக்க முடியும் அவரால. அவரால் முடியாத காரியம் ஒன்று இல்லை. அவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். அவரை தேடி வருவ ஒருவரும் சும்மா விடவே மாட்டார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை ரசிகதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியை துதிக்கிறையா. நாளையில ரொம்ப கஷ்டத்துல, துன்பத்துல, பிரச்சனையில, வேதனையில என்ன செய்யுது, யாரு விடுவிப்பாங்க, எங்க போறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மக்களை நீங்க பார்த்து இருக்கிறீங்கப்பா. அதனாலதான் இந்த வசங்களை இந்த நாளையில கொடுத்தீங்க. அதுக்காக சோத்திரிக்கிறையா. இதை பார்க்கிற கேட்கிறது யாரா இருந்தாலும் ஆண்டவரே இந்த சோத்திரிக்கிற இந்த லேகியோனை போல கட்டப்பட்ட நிலைமையில கல்றையில கடந்து ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி அற்புதமா விடுதலை கொடுத்தீங்க. அவன் உமக்கு ஊழியம் செய்தான்ப்பா. தெக்கோபலி முழுதுமா ஊழியம் செய்தான்ப்பா. இதை போல யார் யார் நிலைமையில இருக்கிறாங்களோ அவனுக்கு நீங்க விடுதலை தருவீர்களானா கண்டிப்பா அவனுக்கு ஊழியம் செய்வாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, பிறவி கூடனாந்தவனுக்கு ஆண்டவரே நான் அவரை பின்பற்றுவேன், எனக்கு அவரால் தான் முடியும், என் கண்பாவை யாருமே செய்ய முடியும், சுகமாக்க முடியாத நண்பனா கர்த்தரன் அவன் உள்ளத்தின் வாஞ்சி அறிந்து அவன் இருக்கிற இடத்து தேடி வந்தீங்கப்பா. ஆண்டவரே அது மட்டும் இல்ல, கண் பார்வை கொடுத்தீங்கப்பா. அது மாதிரி யார் யாரு எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் விடுதலை தருவீங்க நான் விசுவாசியா. அவங்க விசுவாசம் நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா நீங்க அற்புதம் செய்யற தேவனா இருக்கிறீங்க. அதற்காக சோத்திரிக்கிறையா. மட்டுமில்லப்பா ஆண்டவரே, இந்த கத்தாவே படுகையிலே கிடந்த திமிர்வாதக்காரனை அற்புதமா பாவங்களை மன்னித்தது மட்டுமல்லப்பா ஆண்டவரே, அவனுக்கு அந்த திமிர்வாதத்திலிருந்து சுகத்தையும் கொடுத்தீங்கப்பா. அதனால யார் யாரு நான் பாவின்னு சொல்றாங்களோ, என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாவத்தை இந்த விடுதலை கொடுத்து மன்னிங்கப்பா. அம்மா தவிர பாவத்தை மன்னிக்கிறோம் வேற யாரும் இல்லை. அது மட்டும் இல்லப்பா, அப்படி சரீரத்துல பலவீனம், சுகம், வியாதி எல்லாத்தையும் விடுதலை தந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மால் செய்யக்கூடாத அசியமான காரியம் ஒன்றும் இல்லப்பா. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் மாறாதவராக இருக்கிறதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளைகளுடைய தேவை சந்தித்து ஒரு அற்புதம் செய்யுங்க. கஷ்டத்துல, துன்பத்துல, வியாதியில, தொல்லையில, பிரச்சனையில, வேதனையில, பாவத்துல இருக்க எல்லா மக்களோட தேவை சந்தித்து பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுத்து பாதுகாத்து பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.